கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் இஸ்பெல்லா டோஃபான். இவருடைய காலம் 1840 முதல் 1901 முடிய. இவருடைய நாடு அமெரிக்கா, இவருடைய தரிசன பூமி இந்தியா. ஒரு இந்திய பெண்ணுக்கு கற்பிப்பதை காட்டிலும் 50 அடி உயரமுள்ள சுவர் ஒன்றில் ஏறுவது மிகவும் சுலபம். ஆண்களுக்கான முதல் கல்லூரியை இந்தியாவில் ஆரம்பித்த அலெக்சாண்டர் டாஃப் என்பவரின் கூற்றுப்படி இந்தியாவின் நிலைமை காணப்பட்டது. 18ஆம் நூற்றாண்டு அது ஜேம்ஸ் டோஃபான் என்ற மெத்தடிஸ்ட் பிஷப் வட இந்தியாவுக்கு வந்தபோது எந்த பெண்ணுக்கும் எழுத படிக்க தெரியவில்லை. இந்துக்களின் மத்தியில் பெண் கல்வியை குறித்த ஆழ்ந்த தப்பான எண்ணங்கள் காணப்பட்டன. இந்நிலையை மாற்ற விரும்பிய அவர் தன் சகோதரியை இந்தியாவுக்கு அழைத்தார். அமெரிக்க தேசத்தில் இறையில் கல்வி கற்ற இசபெல்லா டோஃபான் தன் செய்ய வேண்டிய காரியம் பெரிதென எண்ணி இந்தியா வந்தார். பெண்களுக்கென முதல் பள்ளிக்கூடத்தை லக்னோவில் தொடங்கினார். அப்பள்ளி லால்பாக் என்று அழைக்கப்பட்டது. அநேக பெண்கள் அங்கு கல்வி பயில ஆரம்பித்தனர். அங்கு படித்த பெண்கள் தொடர்ந்து படிக்க விரும்பியதால் அவர்களுக்காக ஒரு கல்லூரியை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். 1887ஆம் ஆண்டு பெண்களின் சிவப்புக்கள் தோட்டம் என்ற பகுதியே இஸ்பெல்லா டோஃபான் பெண்களின் கல்லூரியாக மாறியது. இஸ்பெல்லா டோஃபான் மிகவும் சிறப்பான ஊக்கமூட்டும் ஆசிரியராகவும் மாணவர்களின் நண்பராகவும் காணப்பட்டார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரங்களில் பெண்களுக்காக ஜெப கூட்டங்கள் நடத்தி அவர்களை கிறிஸ்துவின் பணி செய்ய பயிற்றுவித்தார். லக்னோவில் 31 ஆண்டுகள் அயராது உழைத்து கிறிஸ்துவின் நற்செய்தியை பகிர்ந்து மக்களின் கல்வி கண்ணை திறந்த இஸ்பெல்லா அம்மையார் நம்மையும் இப்பணி செய்ய அறைகூவல் விடுகின்றார். பிரியமானவர்களே, ஏழை எளியவர்களின் கல்வி கண்ணை திறக்க நீவீர் முன்வருவீரா? இன்று இயேசு கிறிஸ்து வருவார் என்ற சிந்தையோடு ஆயத்தமாய் ஜீவிப்பவனே உத்தம கிறிஸ்தவன். பிரியமானவர்களே, இந்த இஸ்பெல்லா டோஃபான் இவருடைய பணி மகிமையானது, மகத்துவமானது. பெண்களுக்கான கல்லூரியை இந்திய தேசத்தில் ஆரம்பித்த பெருமை இவருக்கு உண்டு. அமெரிக்க தேசத்தில் இறையியல் கல்லூரியில் இறையியல் பயின்று இந்திய தேசத்திற்கு வந்து சுவிசேஷத்தையும் அறிவித்து கல்வி பணியையும், குறிப்பாக பெண்கள் மத்தியில் கல்வி பணியை மிக சிறப்பாக இவர் செய்து முடித்திருக்கின்றார். ஆரம்ப கல்வி மற்றும் உயர்கல்வி என்று எல்லாவற்றையும் பெண்களுக்கு கொடுத்து அவள் வாழ்வில் ஒளியேற்றி வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று கல்வி பணி என்பது வியாபாரமயமாக மாறிவிட்டது. அன்று பெண்களை படிக்க வைப்பது தடை செய்யப்பட்டிருந்த ஒரு காரியமாக இருந்தது. பெண்கள் படிப்பது குற்றம் என்று கருதப்பட்ட காலம். பெண்கள் படிப்பது அநாகரிகம் என்ற நிலை இருந்தது. அதற்கு மத்தியில் அவர்களுக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துரைத்து அவர்களை கல்வி கற்க வைத்தவர் இந்த இஸ்பெல்லா அம்மையார். பிரியமானவர்களே, இன்று கல்வியை நாம் இலவசமாக தேவை உள்ள மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறோமா? இல்லை என்றால் இன்று நாம் கல்வி கூடங்களையும் கல்லூரிகளையும் பெரும் பணம் சம்பாதிப்பதற்காக நாம் கட்டி எழுப்புகின்றோமா? சிந்தித்து பாருங்கள். அமெரிக்க தேசத்தில் பிறந்து வளர்ந்து படித்து இந்திய தேசத்தினுடைய பெண்கள் வளர்ச்சிக்காக இவர்கள் கல்வி கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டி எழுப்பி இலவசமாக அவர்களுக்கு அதை கொடுத்தார்கள். இன்று இந்த இலவசமாக பெற்ற கல்வியை நாம் முழுமையாக சுதந்திரித்திருக்கின்றோம். ஆனால் அதை இன்று ஏழை எளிய மக்களுக்கு நாம் இலவசமாய் கொடுக்க நம்மை அர்ப்பணித்திருக்கோமா? சிந்தித்து பாருங்கள். கல்வி பணி மிக முக்கியம். அதை நாம் சீரும் சிறப்புமாய் செய்ய வேண்டும். வியாபார நோக்கத்தோடு அதை செய்யக்கூடாது. இன்று அநேக திருச்சபைகளும் வியாபார நோக்கத்தோடு
திருச்சபைகளிலே கல்வி பணி என்ற பெயரிலே கல்வி கூடங்களையும் கல்லூரிகளையும் கட்டி எழுப்பி சபையை சீரழித்து வருகிறார்கள். பிரியமானவர்களே, கல்வி பணி என்பது அது இலவசமாக இருக்க வேண்டும், பிறர் வாழ்வில் ஒளியேற்றுவதாக இருக்க வேண்டும். திருச்சபையை பாழாக்குவதற்கும் திருச்சபையை சீர்குலைப்பதற்கும் ஏதுவாக இருக்கக்கூடாது. நாம் இன்றும் தேவை உள்ள மக்கள் மத்தியில் அந்த கல்வி பணியை நாம் செய்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி என்னாகமம் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.